சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் சீதாவை போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய நகையை அவங்க திருப்பி வாங்கிட்டு வந்ததால் சீதா கிட்டே கொடுக்குறாங்க. சீதா ரொம்ப சந்தோஷமாக அந்த நகையை வாங்கிட்டு முத்துக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. முத்து மாமா, நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இந்த நகை எனக்கு திருப்பி கிடச்சிது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அருண் வராரு. என்ன சீதா, என்ன நடக்குது? எதுக்கு இங்கே மீனா முத்து எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அருண், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நகையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் முத்துமாமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்டேருந்து இந்த நகையை வாங்கிட்டாங்க. அதனால தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த நகையை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சீதா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அருண் ரொம்ப கோவமாக முத்துவை பார்க்க உடனே மீனா சொல்கிறாங்க, சரி சீதா, இந்த நகையை கொடுக்கறதுக்காக தான் வந்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ இப்போ சந்தோஷமாக இருக்கல்ல, அதுவே போதும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா இப்போ தான் என்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இப்போ பேசிட்டு உடனே கிளம்புறேன்னு சொன்னால் எப்படிக்கா? அக்கா, நீயும் முத்து மாமாவும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும், இப்போவே நான் சமையல் வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அருண் வந்திருக்காரு, அருண் வந்து ரொம்ப கோவப்படுவாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சீதா. எனக்கு தெரியாதா சீதா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும், இந்த நகை இல்லாமல் நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நகையை கண்டுபிடிச்ச உடனே உன்னை பார்க்குறதுக்காக வந்தோம். நீ எப்படியும் அம்மா வீட்டுக்கு வருவ, அப்போ வந்து நான் பார்த்து பேசிக்கிறேன், இப்போ நீ கவலைப்படாமல் இரு, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துமாமா, நீங்களாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. உடனே முத்து சொல்கிறாரு, சீதா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லு, அதான் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசிட்டோம்ல, அதுவே போதும், இப்போ இந்த நகை கிடச்சிருச்சு, நீ சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே முத்து வந்து, மீனா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க முத்துவும் மீனாவும். இங்கே சீதா சொல்கிறாங்க, அருண்கிட்ட சொல்கிறாங்க, என் அக்காவும் முத்து மாமாவும் கஷ்டப்பட்டு இந்த நகையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அருண், நீங்கள் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கலாம்ல, இல்லை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களுக்காக நான் சமைச்சிருப்பேன்ல. நீங்கள் என்ன அருண், எப்போ பார்த்தாலும் என் அக்காவையும் மாமாவையும் பார்த்தா இப்படி கோவப்படுறீங்க? அப்படி அவங்க என்ன தான் செஞ்சுட்டாங்க? நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. என் வாழ்க்கையில் நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது முத்து மாமாவும் மீனா அக்காவும் தான். ஆனால் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, கோவப்படுறீங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. ஏன் அருண், ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சீதா. என்ன சீதா, எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? இங்கே முத்து உனக்கு நல்லது செய்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் செய்யலை. முத்து என்னுடைய வேலையில் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாருன்னு எனக்கு தெரியும். இப்போ என் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் தான். இதில் அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு மனசு மாறி அவங்கக்கிட்ட நான் சந்தோஷமாக பேசணுமா? இல்லை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு முத்துக்கிட்ட நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசணும் நீ எதிர்பார்த்தா? அப்படிலாம் என்னால் செய்யவே முடியாது. முத்து செஞ்ச பிரச்சனையை என்னால் மறக்க முடியாது. வேணும்னா முத்து செஞ்ச உதவியை நினச்சி நீ சந்தோஷப்படலாம். ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனி மறுபடியும் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டுக்கு வந்தா அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். அதனால் யோசித்து என் பேச்சை கேட்டு என்ன செய்யணும்னு நீ தான் முடிவெடுக்கணும். ஏன் இந்த நகையை என்னால் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க முடியாதான்னு கேட்குறாரு அருண். அப்படி நீங்கள் செய்யவே இல்லையே, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்க, உங்கள் வேலை தான் முக்கியம்னு கண்டுக்காமல் இருந்தீங்க, இதில் என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன்னு என்ன தானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்க. ஆனால் இந்த நகையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை அருண். ஆனால் முத்துமாமா அப்படி இல்லை, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக மீனா அக்காவும் முத்து மாமாவும் எனக்கு உதவி செய்யணும்னு இந்த நகையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போவும் அவங்கள புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறதுலாம் சரியே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முத்து மாமா தான் காரணம்னு இன்னும் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க. நீங்கள் எப்போ தான் திருந்த போகிறீங்களோ தெரியல அருண். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து முத்து மாமா நம்ம வீட்டுக்கு வந்தார். ஆனால் அவருக்காக நிறைய சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்ததால் சமைக்க முடியல, அவங்களும் சாப்பிட வேண்டான்னு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனாக்கா கிட்டேயும் முத்துமாமா கிட்டேயும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. என் குடும்பத்தில் எல்லாரும் எனக்கு உதவி செய்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நகை கிடச்ச சந்தோஷத்தில் மீனாவும் முத்துவும் செஞ்ச உதவியை நினச்சி பார்த்த சீதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது.
இங்கே ஒரு வாரம் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு இதன் மூலமாக முன்பணம் கிடைக்குது. அந்த சமயம் அங்கே வந்த முத்து, என்ன மீனா நிறைய பேர் வந்து பேசிட்டு போகிறாங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்காக வந்து பேசிட்டு போகிறாங்க, இங்கே பாருங்க முன்பணம் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா எத்தனை நாள் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வாரம் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சா அங்கே வர எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக இந்த ஆர்டரை வந்து நமக்கு தருவாங்கன்னு இப்போ தாங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா முன்பணம் வேற கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறல்ல, அப்போ இதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வருமானு கேட்க, ஆமாங்க எப்படியும் 5 லட்ச ரூபா பணம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பெரிய மண்டபம், அவங்க வந்து அவங்க வீட்லேயும் வந்து டெக்கரேஷன் வந்து செய்ய வேண்டியது இருக்குது, மண்டபத்துலேயும் டெக்கரேஷன் வந்து செய்யணும், இப்படி நமக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா தனியாக இருந்து உன்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னதான் நான் உனக்கு உதவி செஞ்சாலும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வேணும்லன்னு சொல்லும்போது, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க, கண்டிப்பாக சீதா வருவா, இங்கே வந்து சத்யா அம்மானு எல்லாரும் வருவாங்க, எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர வச்சா போதுமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்திருந்தா விஜயாத்த உடனே சிந்தாமணி பேச்சை கேட்டு இந்த ஆர்டரை நான் செய்யக்கூடாதுன்றதுக்காகவே அங்கே மண்டபத்துக்கு போகக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு வீட்டில் இருக்க வேலையை பாரு மீனான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ விஜயாத்த இப்படி பேச வாய்ப்பில்லை, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மீனா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாவுக்கு சிந்தாமணியோட ஞாபகம் வருது. ஆமாம் இந்த ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு சிந்தாமணி வேற நினைப்பாங்க, ஆனால் இவங்க எல்லாரும் நம்மளை தேடி வந்து இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க, முன்பணம் வேற கிடச்சிருக்கு, சிந்தாமணியால் பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு மீனா யோசிக்கும் போது உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறேன்னு கேட்க, இல்லைங்க சிந்தாமணியால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, இந்த பெரிய ஆர்டரை செஞ்சாதான் அங்கே வர எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கிறதுனால என்னை புரிஞ்சுக்கிட்டு என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த ஆர்டரை என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் அவங்கக்கிட்ட சரின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஆனால் சிந்தாமணியால் பிரச்சனை வந்தால் என்னங்க செய்கிறதுன்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிறியா, அப்படி பிரச்சனை வர நான் விடுவேனா என்ன, சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது, இல்லைங்க என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்த நீத்துவுக்கு பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, என்னதான் அவங்க பெரிய பூக்கடை ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ எந்த பூ ஆர்டரும் கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியுங்க, மேனேஜர் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, ஆனால் சிந்தாமணி இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்க, நான் பிஸ்னஸ் செய்கிறது விஜயாத்தைக்கு மட்டுமா பிடிக்காமல் இருக்குது, சிந்தாமணிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காதுல்ல, அதனால தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, சிந்தாமணியை பற்றி யோசனை பண்ணால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்ய முடியாது, இப்போ எதுக்கு வந்து சிந்தாமணியை பற்றி யோசிக்கிற, அவங்களால எந்த பிரச்சனையும் வராது, அப்படி பிரச்சனை செஞ்சால் சிந்தாமணியை நம்ம சும்மா விட போகிறது கிடையாதே, நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக நம்ம வேலையை செய்கிறோம், அதனால் இப்படி பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படணும் மீனா, இப்போ சிந்தாமணியால் பிரச்சனை வருமோன்னு ஏன் யோசிக்கிற, அதெல்லாம் பிரச்சனை வரவே வராது, நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு முத்து பேசும்போது மீனா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கலான்ற நம்பிக்கை வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு அந்த மண்டபத்தை போய் பார்க்கணும், அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வீட்டில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ரேகா, என்னம்மா எதுக்கு வர சொன்னீங்க, ஆனால் நீங்கள் என்ன எதை பற்றி யோசிக்கிறீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணியோட பொண்ணு ரேகா. உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் யோசிக்கிறேன், உன்னுடைய கல்யாண விஷயத்தை பற்றி பேச தான் வர சொன்னேன், இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்காதுன்னு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை பற்றி யோசிக்கிறீங்களா, மீனா அங்கே பூக்கடை வச்சுருக்காங்கல்ல அவங்க தானே, மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கா, பரவாயில்லையே, இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஏம்மா கோவப்படுறீங்க,
நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா இதை விட பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்க டெக்கரேஷனோட தர வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேகா, வர வர நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட அந்த மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. அன்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டரை மீனா கிட்ட கொடுக்குற, நானும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு தெரியும். என்னுடைய பிஸ்னஸில் நீ உதவி செய்ய மாட்டேங்கிற. ஆனால் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மீனா ரொம்ப நேர்மையாக அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க. டெக்கரேஷன் ஆர்டரை சரியாக செய்யாமல் அவங்கக்கிட்ட நிறைய பணம் வாங்குறீங்கம்மா. அதனால் உங்களை நம்பி பெரிய பெரிய ஆர்டரை யாரும் தர மாட்டேங்கிறாங்க. மீனா அப்படி இல்லை, பொறுப்பாக கிடைக்கிற வேலையை நேர்மையாக செய்கிறாங்க. அதனால் மீனா கிட்ட இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை நேர்மையாக செய்யுங்கம்மா, இதை விட பெரிய ஆர்டர் கிடைக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்டோட பையனை பார்த்துருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு வந்து நீ தான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பையன் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால நானும் இந்த கல்யாணத்தை சீக்கிரமாகவே செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சிந்தாமணி கேட்கும்போது ரேகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா என்னம்மா, இப்போ எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்பா எனக்கு கொடுத்த பொறுப்பை கவனமாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொறுப்பை நான் நல்லபடியாக செஞ்சு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ கல்யாணத்தை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா, நான் கிளம்புறேன். இதுக்கு தான் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் முக்கியமாக பேசணும்னு சொன்னதால தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எதுக்காக ரேகா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் என்னைக்கு இந்த கல்யாணத்தை பற்றி நானாக பேசுகிறேனோ அது வரைக்கும் நீங்கள் என் கல்யாணத்தை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேகா இப்படி பேச மாட்டாளே, இன்னைக்கு ரொம்ப கோவமாக பேசுகிறா, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, ஒன்றுமே புரியல. அப்படி ரேகா என்ன தான் செய்கிறான்னு சீக்கிரமாகவே கவனிக்கணும், உண்மையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. மீனா செய்கிற டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்துட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. மீனா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்யணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்ய போகிறோன்னு தெரியல, சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு நீ எவ்வளோ யோசிச்ச. ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம 2-3 நாள் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுருக்கேன். வந்தவங்க எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இன்னும் இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு இப்படி நிறைய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்க போகிறாங்க. நீ சந்தோஷப்படணும். சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு யோசிக்கவே கூடாது மீனா. நமக்காக இங்கே உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய சம்பளம் கொடுக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா அது மட்டும் இல்லைங்க, நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். நிறைய பசங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நிறைய பொறுப்பான வேலையெல்லாம் இருக்குங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், இந்த பணம் நமக்கு மட்டும் இருக்கணும்னு யோசிக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு புது வண்டி கிடச்சிருக்கு, எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனா சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, கிடைச்ச வருமானத்தை வச்சு உடனே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வீடு வாங்கணும் அப்படின்லாம் நீ யோசிக்கல. மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்ல, இதுக்காகவே இதை விட பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க போது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. மீனா சொன்ன மாதிரியே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. மீனாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது. இங்கே சிந்தாமணி கிட்ட விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சிந்தாமணி, உங்களுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறது இல்லை, ஆனால் மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னு வீட்டில் முத்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் 7 நாள் மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிந்தாமணி, எதுக்காக இங்கே நீத்துவுக்கு புதுசாக பூக்கடை ஆரம்பித்து கொடுத்தீங்க? மீனாவுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கவே கூடாது, பிஸ்னஸ் செஞ்சு மீனா முன்னேறக்கூடாதுன்றதுக்காக தானே. நான் கேட்கும்போது நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க. அப்போ டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? மீனாவுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு தெரியுமா? முத்து மீனாவை பாராட்டி பேசிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே மீனாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதை பற்றி வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் மீனா இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன். இதில்
நீங்கள் அனுப்புனீங்கல்ல பூஜை செய்ய வந்த அந்த அம்மா தான் வந்து சீதாவோட நகை எடுத்திருக்காங்கன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கும் சரியாக அவங்கள பற்றி தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு நான் அவங்கள அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது, சிந்தாமணி உங்களை நான் நம்புகிறேன், உங்களால் எப்படி பிரச்சனை வரும், இப்போ மீனாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வீட்டில் எல்லாரும் வந்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்ய, நான் தான் மனோஜோட வாழ்க்கைக்காக மீனா எப்படியும் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு பிடிக்காது, அதனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அனுப்பிட்டோம். இப்போ மறுபடியும் மீனா வீட்டுக்கு வந்தால் தேவையில்லாமல் முத்துவும் மீனாவும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. அவங்க நல்லபடியாக முன்னேறதை பார்த்து இங்கே மனோஜ் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுவான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மனோஜோட வாழ்க்கையை பார்த்தீங்களா, ரோகிணியால் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வருது, எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ரோகிணி நினைக்கிறா. அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அதனால தான் கொஞ்ச நாள் மீனா அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும்னு இவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காம என் முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் செய்கிறது தான் சரி, மீனா எப்படியும் உங்கள் வீட்டுக்கு வந்தா மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, நல்லபடியாக முன்னேறி வருவாங்க. ஆனால் மனோஜ் வந்து ரோகிணியால் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க, அதனால் பாவம் மனோஜுக்கு முதல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. நானும் என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன், நல்ல வரன் கிடச்சா உடனே மனோஜுக்காக நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சிந்தாமணி, என் குடும்பத்துக்காகவும் மனோஜுக்காகவும் என் பேச்சை கேட்டு நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்கன்னு எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? அதனால் மீனா முத்து என் வீட்டுக்கு வர நான் விடவே மாட்டேன், மீனா அவங்க அம்மா வீட்டிலேயே தான் இருக்கணும்னு தெளிவாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, மீனாவுக்கு இப்போ நல்ல வருமானம் வந்திருக்கும், அதனால் மறுபடியும் விஜயா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு அந்த வீடு கிடைக்காது. மீனாவும் முத்துவும் தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடுப்பாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு தானே பிரச்சனை வரும். அதனால் மீனா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்காக செலவு செய்யாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக அந்த பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. மீனா எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, அதனால் சந்தோஷமாக அவங்க வேலையவும் கவனமாக பார்க்குறாங்க அப்படின்னு சிந்தாமணிக்கு தெரிய வருது. ஆனால் சிந்தாமணி இதனால் மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. பார்வதி எப்பயும் போல் கோயிலுக்கு போகும்போது மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்கே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் வந்தேன், உன்னை எல்லாரும் பாராட்டி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை, இப்போ எனக்கு நல்ல வருமானம் வருது, அதனால தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்க, ஆமாம் எப்போ விஜயா வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு கேட்கும்போது, விஜயாத்தை மனசு மாற மாட்டிக்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. என்னால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவோ நானும் பேசி பார்த்துட்டேன், என்னால் பிரச்சனை வராதுன்னு அண்ணாமலை மாமா, ரவி, என் வீட்டுக்காரர் முத்துன்னு எல்லாரும் பேசுகிறாங்க, என்னை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் விஜயாத்தை அந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக அம்மா வீட்டிலேயே இருப்போன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இப்போ உனக்கு நல்ல வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிற, உனக்குன்னு வந்து புது வீடு வாங்கலாமே, தனி கொடுத்தனம் போயிடலாம்ல, உன்னை நினச்சி உங்கள் அம்மாவும் மனசு வேதனைப்படுவாங்கள்லன்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா என்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எனக்குன்னு தேவையில்லாமல் நான் செலவு செய்கிறதில்ல, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் என் அம்மா என்னுடைய வாழ்க்கையை நினச்சி அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறதில்ல. இப்போ நான் செய்கிற உதவியால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் எதுக்கு என் அம்மா வந்து என் வாழ்க்கையை நினச்சி பதட்டமாகவே இருக்கணும். சீக்கிரமாக வீடெல்லாம் வாங்க தான் போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதுக்கப்புறமா தான் வீடு வாங்குறத பற்றி நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நீ வந்து இப்போவே எல்லாருக்கும் உதவி செய்கிற, எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு நினைக்கிற, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மீனாவை பார்க்கும்போது மீனா எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க பார்வதி யோசிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு ஏற்கனவே விஜயா செய்கிற உதவியெல்லாம் உண்மைன்னு நம்பி பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக எல்லாரும் முன்னாடியும் விஜயாவை பாராட்டி பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜயாவோட மருமக மீனா உண்மையாகவே எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. தன்னை பற்றி மீனா யோசிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது மீனாவுக்கு நம்ம உதவி செய்யலாமே, மீனாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பார்வதி உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருக்கீங்க,
அவங்க கிட்ட மீனாவை பற்றி சொன்னால் மீனா செய்கிற உதவியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும், எல்லாரும் மீனாவை பாராட்டுவாங்க. ஏன் விஜயா எந்த உதவியும் செய்யலை, அவங்களுக்காகவே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனீங்கல்ல, அப்போ உண்மையாகவே உதவி செய்கிற மீனாவுக்காக நீங்கள் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு கேள்வி கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. என்னைக்கு விஜயாவுக்காக நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன்னு என் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்ததோ அன்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நான் செஞ்சதும் தப்பு தானே. விஜயாவை நம்பி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு விஜயாவுக்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அதனால தான் இப்போ விஜயா வந்து என்கிட்ட பேச வந்தாலும் சரியாக நான் பேசுகிறதில்ல. என் வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக மீனாவுக்காக பேசுவேன். மீனாவுக்கு இதை விட பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குல்ல. மீனாவுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு மீனா நினைக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஒரு பக்கம் விஜயா மீனா தன்னுடைய வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு மீனா எப்பயும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கணும், மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க கூடாதுன்றதுக்காகவே விஜயா வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மீனா பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வந்தால் சிந்தாமணிக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனா யாரையும் கண்டுக்காமல் ரொம்ப நேர்மையாக அவங்க வேலையை செஞ்சிட்ருக்கிறதுனால மீனாவுக்கு எப்பயும் போல் பூ ஆர்டர் கிடைக்குது, டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. மீனா தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. மீனா எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக இருக்கிறாங்க. ஆனால் மீனாவை புரிஞ்சுக்காம விஜயா ஏன் இப்படிலாம் செய்கிறான்னு தெரியல. கண்டிப்பாக மீனாவுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பார்வதி எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையேன்னு ஃபோன் எடுக்காமே இருக்கிறாங்க. மறுபடியும் இங்கே வந்து பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பார்வதி, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நீ இப்போ நல்ல கதை சொல்கிற, உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, அப்புறம் நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? என்ன இன்னும் விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? விஜயா உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை விஜயா அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளவுதான். நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மறுபடியும் விஜயாவுக்காக பேசணுமான்னு கேட்க, இல்லை விஜயாவோட மருமக மீனாவுக்காக பேசணும். மீனா முத்துவை பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியும்ல, நீ ஏற்கனவே மீனாவை பாராட்டி பேசியிருக்க. மீனா வந்து இப்போ எல்லாருக்கும் உதவி செய்கிறதா நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மீனா வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயா தான். மீனாவை புரிஞ்சுக்காம மீனா என் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு விஜயா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் மீனா நல்லபடியாக முன்னேறுறாங்க. அவங்க வேலையை பொறுப்பாக செஞ்சு இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் மீனா எடுத்து செய்கிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் மீனாவை பற்றி எல்லாருக்கும் புரிய வச்சனா மீனாவுக்கு இதை விட பெரிய பெரிய வாய்ப்பு கிடைக்கும்ல. மீனா நல்லா சமைப்பாங்க, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், மீனாவுக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும். நீ உனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் மீனாவை பற்றி பேசணும், மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, மீனா முத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மீனாவும் முத்துவும் தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் விஜயா இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. மீனா இப்போ உண்மையாகவே உதவி செய்கிறாங்களான்னு கேட்க, அப்படி என்னெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு கேட்கும்போது பார்வதி தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறாங்க. பரவாயில்லையே, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்குன்னு செலவு செய்யாமல் இப்படி வந்து உதவி செய்கிறாங்களா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே விஜயா நான் நிறைய உதவி செய்கிறேன்னு என்னை ஏமாத்துனாங்க. அதனால தான் மறுபடியும் உன்கிட்ட வந்து மீனாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மீனா பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அதனால் நானே மீனா கிட்ட பேசி பார்க்குறேன். மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீ கவலைப்படாத பார்வதி. நீ இப்படி மீனாவை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்வதி கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதியோட ஃப்ரெண்டு. எப்படியோ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணதால் என் ஃப்ரெண்டு என் மேலே கோவமாக இருந்தா. ஆனால் இப்போ கதை சொல்லி எனக்கும் நல்ல பேர் கிடைச்ச உடனே என் ஃப்ரெண்டு மனசு மாறிட்டா. என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசினா. அதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சிவனை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்வதி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு பார்வதியோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மீனா செஞ்ச உதவியெல்லாம் சொன்னதால் அவங்க உடனே மீனாவை பார்க்கணும், மீனா கிட்ட பேசணும் அப்படின்னு மீனாவோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா சந்தோஷமாக டெக்கரேஷன் ஆர்டருக்காக அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க வரதை பார்த்த உடனே, மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மேடம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னு சொல்லும்போது, முத்து தம்பி எங்க அப்படின்னு கேட்குறாங்க.
சவாரிக்கு போயிருக்காரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, அதான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குன்னு சொல்லும்போது, மீனா டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வருமானத்தையும் நீங்கள் உங்களுக்காக செலவு செய்கிறதில்ல, எல்லாருக்காகவும் உதவி செஞ்சிட்ருக்கீங்க. அப்படி இந்த பணத்தை நீங்கள் உங்களுக்கு செலவு செய்யணும்னு நினச்சிருந்தா நகை வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கல்ல, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன உங்கள் மாமியார் என்னை ஏமாற்றணும், அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் விஜயாவை பாராட்டணுன்றதுக்காக இப்படி என்கிட்ட பொய் சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு என்னை நம்ப வச்சாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே உதவி செய்கிறீங்க. ஆனால் விஜயா உங்களை புரிஞ்சுக்காம அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம், அவங்க இன்னும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறதுனால தான் நிம்மதியாக என் வேலையை பொறுப்பாக பார்க்க முடியுது. இதே என் மாமியார் வீட்டில் இருந்திருந்தா இப்படி என்னால் எனக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாது, பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. ஏன் பூக்கடையில் இருக்க வேலையை கூட கவனிக்க விட மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. என் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியுது, அதனால தான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுது. இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதவி செய்கிறதால எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லை, என் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை பெருமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அதுவே போதும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் விஜயா மாதிரி பொய் சொல்லலை, ஏமாத்தலை, உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற வருமானத்தை பணத்தை உங்களுக்குன்னு பயன்படுத்தாமல் நிறைய உதவி செய்கிறீங்க. இதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். என் ஃப்ரெண்டு எல்லாரையும் வர வைப்பேன். நிறைய பேர் அங்கே வருவாங்க, உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு எதுக்கு மேடம் இப்படி நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு கேட்கும்போது, அந்த சமயம் முத்து வராரு. முத்து வந்த உடனே, மேடம் எப்போ வந்தீங்க? என்ன மீனா, மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நான் முதல்ல வந்திருப்பேன்ல, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க? என்ன மீனாவை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மீனாவை பார்க்க தான் வந்திருக்கேன். மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இப்போ மீனா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மீனாவை நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கிளம்புறாங்க. உடனே சந்திரா ரொம்ப சந்தோஷமா, முத்து மாப்பிள மீனா செய்கிற உதவிக்காக மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் மீனாவை பாராட்டணுன்றதுக்காக தான் பேசிட்டு போயிருக்காங்க. ஆனால் மீனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் மீனா நீ எதுக்காக வேண்டான்னு சொல்கிற? இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா உன்னை புரிஞ்சுக்காம என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் உன்னை பாராட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போயாவது எங்கள் அம்மா உன்னை புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லும்போது, விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கலனாலும் என் வேலையை நான் சரியாக தான் செய்வேன். அது மட்டும் இல்லைங்க, விஜயாத்தை வர சொன்னாலும் இனி உங்கள் வீட்டுக்கு வரணுமான்னு நான் யோசிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னமே நான் இப்படி பேசுகிறேன்னு கேட்க, வேற என்னங்க பேச முடியும்? விஜயாத்தை கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவங்க மனசு மாற மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினச்சா எப்படிங்க முடியும்? எனக்கு என் வேலை தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல மீனா, நீ என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போய் பார்த்து பேசிட்டு வரணும். அத்தை நீங்களாவது மீனா கிட்ட பேசி புரிய வைங்களேன். நல்ல வேலை இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, அப்படி இருந்திருந்தா எங்கள் அம்மா உடனே ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. எனக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும், எனக்கு தான் இவ்வளோ பாராட்டு கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் மீனா இனி அங்கே மேடம் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போகவும் கூடாது, மீனாவுக்கு இப்படி ஒரு நல்ல பேர் கிடைக்கவும் கூடாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ மீனா யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அத்தை நீங்களாவது மீனா கிட்ட பேசி புரிய வைங்களேன். ஏன் மீனா, நீ செய்கிற உதவிக்காக அவங்க பாராட்டி பேசணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறேன்னு அங்கே எல்லாருக்கும் தெரிய வரும்ல, உனக்கு பிஸ்னஸ்க்கும் உதவி செய்வாங்கல்ல. ஏன் மீனா வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, சரிங்க கண்டிப்பாக வரேன் போதுமா அப்படின்னு மீனா சரின்னு சொன்ன உடனே இங்கே சந்திரா, சத்யா, இங்கே முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்வதி கிட்ட மீனா பேசுகிறாங்க, அத்தை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், நீங்கள் வந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வருவேன்னு சொல்கிறாங்க. மீனா உனக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதே நான் தான், நீ இப்படி சந்தோஷமாக பேசுகிறத கேட்டு எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? உன்னை எல்லாரும் பாராட்டும் போது நான் அங்கே இல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக நான் வந்துடுவேன் மீனா. நான் மட்டும் வரமாட்டேன், உன்னுடைய மாமியார் விஜயாவையும் வர வைப்பேன். விஜயா கிட்ட என்னன்னு சொல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வருவேன். அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே. இனியாவது மீனா உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு புரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. விஜயாத்தை வேற வரப்போகிறாங்களா, அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மீனா.
இங்கே மீனா முத்து மட்டும் இல்லாமல் சந்திரா சீதா சத்யான்னு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வராங்க. உடனே முத்து வந்து மீனா நீ வந்து நிறைய உதவி செய்கிற, அதனால தான் உனக்கு இந்த பாராட்டு கிடைக்கணும் நாங்கள் மட்டும் நினைக்கல, அந்த மேடமும் நினச்சி தான் இப்படி ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் எதுக்கு மீனா நீ ரொம்பவே பதட்டமாக இருக்கேன்னு சொல்லும்போது, தெரியலங்க, நான் வந்து இப்படியெல்லாம் பாராட்டு கிடைக்குன்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்து நான் உதவி செய்யலையே, உதவி செஞ்சா போதும்னு நெனச்சேன். ஆனா, இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, மீனாவோட அம்மா கண் கலங்கி நிக்கிறாங்க. இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. ஆனா, மீனாவ பாராட்டுறதுக்காக இவ்ளோ பேரும் வந்திருக்காங்கன்னா, எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு நெனைக்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் அங்க பார்வதி சொல்றாங்க, "என்ன விஜயா, நீ எவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர? சீக்கிரமா அந்த ஃபங்ஷனுக்கு போக வேண்டாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஃபங்ஷன்னு கேட்டா சொல்ல மாட்டிக்கிற. ஆனா நான் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு பேசுற. உனக்கு எப்பயும் நெறைய வேலை இருக்கும். என்ன கண்டுக்கவே மாட்ட. இப்ப என்ன ஃபங்ஷனுக்கு போகணும், நீ கண்டிப்பா வரணும்னு ஏன் அடம் பிடிக்கிற? வேணும்னா நீ ஃபங்ஷனுக்கு போயிட்டு வர வேண்டியதானே?" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "இல்ல, நீ வந்தா தான் ஃபங்ஷன் ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்ல, நான் தனியா தான் போறேன். நீ வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வரேன். ஆனா எங்க போறோம் அப்படின்னு மட்டும் ஏன் சொல்லவே மாட்டிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தான் ஃபங்ஷனுக்கு வரல. நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவ அ விஜயான்னு" சொல்லும்போது, "அப்ப நான் மனோஜையும் கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் இங்க பார்வதி கூப்பிட்டதால அந்த ஃபங்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. இங்க வந்து மனோஜ் வந்து, "அம்மா எதுக்கும்மா நான் வேற வரணும்னு சொல்றீங்க? பெரிய ஃபங்ஷன் மனோஜ். அ ந பெரிய பெரிய பிசினஸ் செய்றவங்கலாம் வராங்களாம். அப்ப நீயும் வந்தா தானே உனக்கு பெருமையா இருக்கும். நீயும் பெரிய பிசினஸ் செய்ற. அவங்க கிட்டலாம் பேசினா உனக்கு ஏதாவது பெரிய வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம, இங்க பார்வதி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்ஷனுக்கு நெறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய பிசினஸ் செய்றதுனால, அங்க எல்லார்கிட்டயும் மனோஜ ரொம்ப பெருமையா பேசணும்னு சொல்லியிருக்கேன். அதான் உன்னையும் வர சொன்னேன். புரியுதா மனோஜ்ன்னு சொல்லும்போது, அப்ப சரிம்மா. அப்ப நான் எல்லார்கிட்டயும் பேசுவேன். நான் பெரிய பிசினஸ் செய்றதா என்ன நானே பெருமையா பேசிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்து தெரிய வருது. மீனா வீட்ல உள்ள எல்லாருமே வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு விஜயாவுக்கும், மனோஜுக்கும் ஒண்ணுமே புரியல. "பார்வதி, எதுக்கு எங்கள வர சொன்ன? இங்க வந்து பார்த்தா மீனா, முத்து, சந்திரா வீட்ல எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமா, இவங்க வராங்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? மீனா வீட்லேருந்து இவங்க எல்லாரும் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த ஃபங்ஷனுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என் பையன் மனோஜையும் வர வச்சிருக்க மாட்டேன். மீனா ஏற்கனவே எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இதுல இந்த ஃபங்ஷனுக்கு வேற வந்திருக்காளே! அது எப்படி மீனாவால இங்க வர முடியும்? என்ன பார்வதி, என்ன நடக்குது? நீயும் உண்மைய சொல்ல மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பார்த்து நீயே தெரிஞ்சுக்க." அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த எல்லாரும் மீனாவ தேடி வந்து பாராட்டுறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. எதுக்கு எல்லாரும் மீனா கிட்ட வந்து பேசுறாங்க? மீனாவ ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. அப்படி மீனா என்ன பெருசா செஞ்சுட்டா? மீனா ஏதோ பூக்கடையில ஓனரா இருக்கா, அவ்வளவுதானே? அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளவுதான் உனக்கு மீனாவ பத்தி தெரிஞ்ச விஷயம். ஆனா மீனா எவ்ளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்லன்னு" சொல்லும்போது, "நானும் தான் உதவி செஞ்சிருக்கேன். எனக்கு என்ன நல்ல பேரா கிடைச்சது?" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையாவே உதவி செஞ்சா நல்ல பேர் கிடைக்கும். பொய் சொல்லி ஏமாத்துனா எப்படி விஜயா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்? அது மட்டும் இல்ல, நீ உண்மையாவே உதவி செஞ்சியா என்ன?" "இல்லையே, உதவி செய்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தணும்னு நெனச்சேன். என் ஃப்ரெண்டுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு" சொல்லும்போது, "அதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துவும் மீனாவும் தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இப்ப வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுல்ல. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோன்றத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து, "பார்வதி அத்த, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இங்க முத்து, மீனா எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு அங்க இருக்க எல்லாருமே முத்து, மீனா கிட்ட வந்து பாராட்டி பேசுறாங்க. ஆனா நானும் தான் பிசினஸ் செய்றேன். என்கிட்ட வந்து யாருமே பேசல. என்னை யாரும் பாராட்டி பேசல. என்னதான் நடக்குது? ஆமா, இந்த ஃபங்ஷனுக்கு எதுக்கு எங்கள வர சொன்னீங்கன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு மனோஜ் மட்டும் இல்ல, விஜயாவும் ரொம்பவே குழப்பமா இருக்கும்போது, அங்க வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வராங்க. "பார்வதி, எப்ப வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இப்ப தான் வந்தேன்." மீனாவும், முத்துவும் எப்பவோ வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டயுமே முத்து, மீனாவ பத்தி பெருமையா சொன்னேன். அவங்க எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் மீனாவ வர சொல்றாங்க. உடனே விஜயா பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இவங்க தான் மீனா. இவங்க நெறைய உதவி செய்றாங்க. பூக்கடைக்கு ஓனரா இருக்கிற மீனா, அ நெறைய பூ ஆர்டர் எடுத்து செய்றாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்றாங்க. மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. அதன் மூலமா நல்லா முன்னேறணும்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சு, மீனா நேர்மையா அவங்க வேலைய பார்க்குறாங்க. கிடைக்கிற வருமானத்த மீனா தனக்குன்னு செலவு செய்யாம, இப்படி வந்து நெறைய உதவி செஞ்சுட்ருக்காங்க. மீனாவ பாராட்டுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன்னு அந்த மேடம் சொன்னத கேட்டு, இங்க மனோஜும், விஜயாவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்வதி கிட்ட, "என்ன பார்வதி இதெல்லாம்ன்னு?" கேட்குறாங்க. "ஏன்
மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. அதனால தான் நீயும் பார்த்து மீனாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வர சொன்னேன். மீனாவுக்காக மட்டும்தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஏற்பாடையே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? இப்போ தெரிஞ்சுக்க. என்கிட்ட கேள்வி கேட்காத, அமைதியா இரு விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. அம்மா என்னம்மா, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். கடையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நீங்கள் சொன்னீங்களேன்னு அங்கே கடையில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தா என்னம்மா மீனாவை கூப்பிட்டு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க? மீனா செஞ்ச உதவிக்காக மீனாவுக்காகவே இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு மனோஜ். மீனாவை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. வந்த எல்லார்கிட்டேயும் நீங்களும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவுக்கு தான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவோட பிஸ்னஸில் நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும். மீனா நல்லா முன்னேறணும். மீனா இப்படி நிறைய உதவி செய்கிறதுனால மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் மீனாவை இங்கே வர வச்சேன். அவங்க எவ்வளோ உதவி செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை ரொம்ப தெளிவாக அங்கே வந்து எல்லார்கிட்டேயும் பெருமையாக பேசுகிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்களா அத்தை, மீனா சந்தோஷப்படுறா. மீனா செஞ்ச உதவியால் மீனாவுக்கு எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுவே போதும் மாப்பிள்ள. மீனாவை எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்கல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திராவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் இங்கே மீனாவோட அம்மா சந்திரா, முத்து எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே வந்த எல்லாரும் மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயாவால் தாங்கிக்க முடியல. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜயா, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? மீனாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வர சொன்னேன். மீனா நிறைய உதவி செய்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம மீனா என் வீட்டுக்கு வரக்கூடாது, மீனா என் மருமகளே இல்லைன்னு நீ பேசினாலும் எவ்வளோ பேர் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. மீனா செஞ்ச உதவிக்காக எவ்வளோ பெரிய பரிசு கிடச்சிருக்குன்னு பாரு. மீனாவோட பிஸ்னஸ்க்கு இவங்க எல்லாரும் உதவி செய்ய போகிறாங்க. மீனா இங்கே பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லா முன்னேற போகிறாங்க. மீனாவுக்காக இப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதே நான் தான். இங்கே எதுக்கு உன்னை வர சொன்னேன் தெரியுமா? மீனாவோட அருமை பெருமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் நீ மீனாவை புரிஞ்சுக்காம மீனா என் மருமகளே இல்லை, மீனா என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற. ஆனால் இப்போ மீனாவுக்கு பரிசு கிடச்சிருக்கு. எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவோட பிஸ்னஸ்க்கு எல்லாருமே உதவி செய்ய போகிறாங்க. ஆனால் நீ மீனாவை புரிஞ்சுக்காம மீனாவை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்தினல்ல. இப்போ உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக பொய் சொல்லி ஏமாத்தினேன். ஆனால் உண்மையாகவே மீனா செஞ்ச உதவியால் இந்த வாய்ப்பு மீனாவுக்கு தேடி வந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ மனசு மாறணும், மீனாவை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட மீனாவை பற்றி பேசி மீனாவுக்காகவும் மீனா பிஸ்னஸ்க்காகவும் நம்ம எல்லாருமே உதவி செய்யணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். உடனே என் ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிட்டாங்க. மீனாவை பார்த்து பேசி உடனே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீ உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்ச. ஆனால் நீ செஞ்ச வேலையால், நீ சொன்ன பொய்யால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கல. ஆனால் மீனா நேர்மையாக உண்மையாக வேலை செஞ்சதால் மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இனியாவது மீனாவை புரிஞ்சுப்பல்ல. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். மற்றபடி நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக வர சொல்லவே இல்லை. மீனா முத்துவோட வாழ்க்கைக்காக தான் மீனா முத்துவை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. போதும் பார்வதி, இப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு என்னையும் மனோஜையும் ரொம்பவே தலைகுனிய வச்சுட்ட. இப்படி மீனா நல்ல பேர் வாங்குறத பார்க்கறதுக்காக நான் வரணும்னு எதுக்காக இப்படிலாம் செஞ்ச? மீனாவுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் பார்வதி மீனா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. பார்வதி அத்தை செஞ்ச உதவியால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலையிலையும் என்னுடைய பிஸ்னஸ்லையும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்வதி செஞ்ச உதவியால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. இங்கே வந்த விஜயாவுக்கும் மனோஜுக்கும் முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிய வச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி.